Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. கீழ்ப்படியாமை ஜெகதீஸ்வரன் அவர்கள் பரந்தூருக்கு யாரிடம் கேட்காமல் சென்றார் அப்படின்னு எழுதி எனக்கு கொடுங்க. இதனால் இந்த காரணத்திற்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஏன் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லவே நீங்க மறுக்கிறீங்க? இல்ல அதாவது அரசியல் பரசலான காரணங்கள், இந்த மாதிரி கீழ்ப்படியாம இருக்கிறது, நீங்க காலில் விட மாட்டேங்கிறீங்க, நீங்க வந்து விஜய் என்னைக்குமே எதிர்பார்க்க மாட்டார். புஷியானந்த் காலில் விழுறது இல்லை. இந்த கட்சி என்னுடைய கட்சி, நான் தளபதியை தேவைப்பட்ட இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன், அவ்வளவுதான். அவரோட தேவைக்கு பயன்படுத்திக்கிறேன். ஆமா, வேற எப்படி சொல்றதுங்க? இந்த கட்சியில இருக்கிற யாருக்குமே எம்ஜிஆரையும் தெரியாது, ஜெயலலிதா தெரியும். சில பேர் ஆதரவு பல அவர் எம்ஜிஆர் மாதிரிங்க, அவர் எம்ஜிஆர் மாதிரி. ஓகே, ரசிகர் பட்டாளம் இருக்கு, கூட்டம் கூடுது, எம்ஜிஆர் மாதிரி. ஆனா எம்ஜிஆர் எவ்வளவு உழைச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் கட்சிக்கு வர தயாரா இருக்காங்க. ஆமா, காளியம்மாள், மருதழகராஜன் நிறைய பேர்கள் அடிபடுது. யாரையுமே இவங்க கட்சிக்குள்ள நீங்க விமர்சனம் வைக்காம புஷியானந்த் யாருக்குள்ளே விட மாட்டாரு, ஜான் ஆரோக்கியசாமி யாரையும் விட மாட்டாரு, வந்தா தங்களோட இடம் போயிடுமோன்னு பயப்படுறாங்கன்ற மாதிரியான விமர்சனத்தை நிறைய மூத்த பத்திரிகையாளர் வைக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படிதான் இருந்தது. உண்மைங்க. அந்த இடத்துல பேசும்போது சொன்னாரு, அதிமுக கூட்டணிக்கு போயிடுவோம், ஆனா நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு அவர்கிட்ட கேட்டேன். இல்ல அப்படிதான் சொல்றாங்க, இவங்க அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னார். அது உடஞ்சது போது அவங்க ரொம்ப நம்மளோட பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த கூட்டணி ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஐயனாதன் உடச்சி விட்டாருன்னு சொல்லிட்டு தான் அவர் கெயின்ஸ்ட் ஆட்களை இறக்கி விட்டு அவர் பொறுப்பு கேட்டாரு. அவர் பொறுப்பு கொடுக்கறதுனால இப்படி பேச வட்டார். அவர் என்னைக்குமே பொறுப்பே கேட்கல. நீங்க எப்பயாவது விஜய் சந்திச்சு உங்க தரப்புல இருந்து ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்ல, எங்க அது வாய்ப்பே கிடைக்கல. இல்ல, நீங்க சந்திச்சதே இல்லையா? சந்திச்சது இல்லைன்னா மறுபடியும் அது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிட்டு. சந்திச்சது இல்லைன்னா பார்த்துருக்கேன், கோட்டு படத்துல பல படங்கள்ல சந்திக்கிறதுனா நான் பாக்குறது சொல்லல. சந்திச்சது வாங்க ஜெகதீஸ்வரன் உட்கார்ந்து என்ன நடந்துட்டு இருக்கு, கட்சி எப்படி போய் இந்த மாதிரியான கான்வர்சேஷன் இல்ல. நீங்க கட்சி அங்க பனையூர் ஆபீஸ்ல தானே இருப்பீங்க. அந்த சமயத்துல வந்ததே இல்லையா? விஜய் எப்ப ஆபீஸ் வந்திருக்காரு? ஒரு நேர்காணல்ல ஆதவர்ஜனா பேசும்போது ஏற்கனவே 25% வாக்குகளை என்ஷோர் பண்ணியாச்சு, இன்னும் 10%. ஸோ 35% வருது, ஆட்சியை பிடிக்கிறோன்றாரு. அப்புறம் மக்கள் தொய்வடைஞ்சிட்டாங்க. அப்புறம் எதுக்கு போய் கூட்டணிக்கு நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க? கூட்டணி தான் இல்லன்ட்டாரு விஜய். விஜய் இல்லன்ட்டாரு. சரி, இப்போ வரைக்கும் நீங்க அதிமுகவை விமர்சிக்க கூட தயங்குவதற்கான காரணம் என்ன? நீங்க வந்து அவர் 117 ஒரு நெரேட்டிவ்லாம் கொண்டு வந்தாங்க. பட் எல்லாத்தையும் எடப்பாடி அவர்கள் பார்க்கும் பொழுது இல்ல அது சரியில்லை, அந்த கட்சி அவர் மாவட்ட லிஸ்ட் எல்லாம் வாங்கி பாக்குறாரு. இபிஎஸ் எல்லாமே பாக்குறாரு. என்னப்பா இது ஜாமான்லாம் வந்திருந்தாங்கன்னா பயங்கரமான மாவட்ட செயலர்கள் இருக்காங்க, நம்ம இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு சரி அவங்கள வந்து அக்காமடேட் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாரு. இது ஒண்ணுல தூக்கி போடுப்பான்னு போட்டாரு. பட் ஆனால் இப்போ மாநாட்டுடைய ஃபார்மேட்டே மாறிடுச்சு. எல்லாமே நிழற்குடையெல்லாம் வச்சு திமுக மாநாட்டெல்லாம் நம்ம பார்க்குறோம். 50,000 பேர்னாலும் 50,000 பேருக்கு நிழற்குடை போட்டு ஒரு மாநாடு நடத்துறாங்க. இவங்க நிழற்கு இவங்க போடல, அது போடல, ஓப்பனாக தான் இருந்துச்சு ஒன்று. இன்னொன்று வந்து பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சாயந்தரம் 6 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் அஜெண்டா, 6 மணிக்கு தான். அதுக்கு வந்து டைம் மாற்றி 4:30 மணிக்கு ஒரு மேடல் ஏற்றுனாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு நடக்க வேண்டிய மாநாட்டுக்கு காலை 7 மணிக்கு மாநாடு பந்தில் திறந்து விட்டாங்க. கூட்டம் வரட்டும், அன்ஆர்கனைஸ்டு க்ரௌட். ஆர்கனைஸ்டு க்ரௌட் உண்மையிலேயே பல மாவட்ட செயலாளர்கள் மாவட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பஸ்ஸில் அவங்களை கூட்டிகிட்டு வரும்போது இது உனக்கு காலைல சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இது பிஸ்கட் பாக்கெட்டு, இது வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சுக்கோ அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டோம். நான் பார்த்தேன். நான் நைட்டு போய் சாப்பிட்டேங்க. நான் ஒரு டீம் அவங்க தான் எனக்கு என்ன கிட்டத்தட்ட தள்ளி விழுந்திருப்பேனா, ஏதாவது அசம்பாவது ஆயிருக்கும். என்ன ஒரு டீம் ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க கூட்டிகிட்டு போய் அண்ணன் கொஞ்சம் மிச்சம் சாப்பாடு சாப்பிடலாமா, புளிசாதம் இருக்கு, வாங்க சாப்பிடலாம்ப்பா, நாங்கள் தானே கட்டி எடுத்துட்டு வந்தோம், எல்லாருக்கும் கொடுத்தோன்னே, சில பேருக்கு கொடுக்க முடியல, எக்ஸ்ட்ராவெல்லாம் வச்சிருக்கோனே, அப்படி இருந்தாங்க. அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க இல்லையா? சென்னையிலேருந்து விக்கிரவாண்டிலேருந்து விழுப்புரத்துலேருந்து கிளம்பி வந்துட்டேன், என் தலைவனை பார்க்கணும், என் தலைவன் இன்றைக்கி தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தான் இல்லையா? அவங்க தான் வந்து எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. அவன் கையில் ஒன்றுமே இல்லைங்க. பர்ஸ் இருக்கு, ஆனால் எதுவும் வாங்க முடியாது, நீ வெளியே போக முடியாது. தண்ணி விற்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லைன்னா உள்ளே வந்தால் அவன் மாட்டிக்குவான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டே இருக்கான். ஆனால் தண்ணி குண்ணா நானும் இன்னொரு நடிகரும் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ஏன்னா என்னை உள்ள விடலை. கடைசி அந்த நடிகர் வரும்போது தான் என்னை சேர்த்து உள்ளே விடுறாங்க. 2 பேரும் எல்லாரும் கேட்டா, அண்ணா ஒரே ஒரு பாட்டு தண்ணி குண்ணா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி குண்ணா அப்படின்னு அதை பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் இந்த கதை நடக்குது. 1 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் இந்த கதை விஜய் அவர்கள் மேடைக்கு வர்ற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. என்னால் இந்த இடத்துல உட்காரவே முடியல. அப்போ அவ்வளோ வேதனையாக இருக்கிறவன் வந்து அதை வெளிப்படுத்துகிற போது கூட நான் என்ன சொன்னேன், நான் வந்து மாநாடு மோசம்லாம் சொல்லலை. மாநாடு உண்மையிலே நல்லா நடந்துச்சு. அதில் சில குறைகள் இருந்தது. அந்த குறைகளை சரி செய்திருக்க வேண்டும். இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம். அதுதான் மையப்புள்ளி. அது டீட்டெயிலிங் வேறு மாதிரி பேசுகிற மையப்புள்ளி அதுதான்.
அதை பாசிட்டிவாக எடுத்துட்டு அதுக்கு பிறகு பிரச்சனை சால்வ் ஆனிச்சு. முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் வந்து அதற்கு பிறகு பிஸியான பயங்கர கோவத்தில் இருந்தார். அதுக்கு பிறகு பேசி அதெல்லாம் சமாளித்து வந்துச்சு. அதுக்கு நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். கடைசி தருணத்தில் என்ன நடந்தது? கடைசி தருணத்தில் அவங்க சொல்கிற சில விஷயங்கள், நானும் ஐயநாதன் ஐயாவும் பரந்தூருக்கு போனோம். எனக்கு ஐயநாதன் ஐயா வந்து அவர் ஃபஸ்ட்டு ரொம்ப தீவிரமாக உள்ளே வர ஆரம்பித்தார். ஒரு சமயத்தில் ஓன் பண்ண ஆரம்பிச்சு பேசினார். நான் அன்னைக்கு கூட எது பற்றி அவர்கிட்ட எதுவுமே நான் ஷேர் பண்ணிட்டதே இல்லை. எனக்கு ஆனால் ஒரு நெருடல் இருந்துச்சு, இவர் ரொம்ப ஓன் பண்ணி பேசிகிட்டு இருக்காருங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. நான் பாட்டு மனசில் வச்சுக்கோ, நான் சில விவாதங்களை பார்க்குறேன், நான் அவர்கிட்ட பேசுகிறதையே தவிர்த்துடுறேன். சமீபத்தில் விஜய் அப்படி ஆதரிச்சு பேசினேன். ஆமாம், ரொம்ப ஆதரிச்சு பேசுகிறேன். நானும் அவர்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவர் வந்து அவர் தப்பாக எடுத்துக்க போகிறார், ஏதோ ஜெகதீஸ்வரன் வேணும் தடுக்கிறான்னு நினச்சிக்க போகிறான்னு நினச்சி நான் பாட்டு பேசாமல் இருக்கேன், எதுவுமே பேசலை. அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. அவர் அதுக்கு பிறகு ஒரு சமயத்தில் விஜய் அவர்களை எப்படியே பார்த்துடுறாரு. அது மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் வந்து அது எப்போ தெரியுதுன்னா, பரந்தூருக்கு ஜெய்சர் நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. இன்னொரு நண்பர் ஒருத்தர், அவர் போகலாமா, நீங்கள் பொங்கல் அன்னைக்கு போகலாமா, சரிங்க போகலாம், விஜயும் போகிறாரு, நம்ம அவருக்கு சில இன்புட்ஸாகவும் அது இருக்கும், நம்ம சில விஷயங்களை போய் பார்த்துட்டு வரலாம், நீங்கள் வரீங்களான்னாரு. சரி போனேன். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பரந்தூருக்கு தலைமையின் கட்டுப்பாட்டை மீறி போயிட்டீங்க. நீங்கள் என்னென்னா அந்த அந்த நேரத்தில் தான் ஆடியோ லீக் பிரச்சனை நடக்குது. ஸோ ஜான் வந்து ஃபோன் எடுக்க மாட்டார், யார் போனாலும் ஃபோன் எடுக்க மாட்டார். புஷியானந்த் எப்பவுமே ஃபோன் எடுக்க மாட்டார். ஃபோன் எடுக்க மாட்டார். அவருக்கு தேவைன்னா எடுப்பார். அவருக்கு தேவைன்னா உங்களுக்கு எவ்வளோ வாட்டினாலும் பண்ணுவார், நம்ம தேவையில்லைன்னா எடுக்க மாட்டார். அப்போ நான் எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை கடத்துறது? நான் ஏன் பரந்தூர் போகிறேங்க, நான் போகலாமா வேண்டாமான்னு எப்படி கேட்குறது? இன்னொன்று நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக மீடியா கிட்ட யாரும் இல்லாமல் அப்படி தான் போனேன். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்தது அடுத்த நாள் மீடியாவுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க, விஜய் தரப்புலேருந்து வந்தாங்க அப்படின்னு. உண்மையில நான் விஜய் தரப்பாகவே போகலை. நான் வந்து ரொம்ப நாளாக பரந்தூர் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். நீங்கள் கட்சியிலேருந்து போகும்போது கட்சி முகம் அந்த முகமாயிடுது. உண்மைதான். அது அவங்க சொன்னது, நீங்கள் வந்து பரந்தூருக்கு சொல்லாமல் போயிட்டீங்க. நான் சொல்லி சரி, அப்போது நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் பரந்தூருக்கு ஏன் சொல்லாமல் போனோம் தான் கேள்வி கேட்கணும். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அது உண்மையிலே ஜெனியூனான காரணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீழ்ப்படியாமை, ஜெகதீஸ்வரன் அவர்கள் பரந்தூருக்கு யாரிடம் கேட்காமல் சென்றார் அப்படின்னு எழுதி எனக்கு கொடுங்க. இதனால் இந்த காரணத்திற்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, கீழ்ப்படியாமை இருந்த காரணத்தினால எல்லா கட்சியும் செய்கிறவா நம்மளை செஞ்சுட்டாங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லவே நீங்கள் மறுக்கிறீங்க? இதுதான் பதில், இதுதான் காரணம், ஜெகதீஸ்வரனை தூக்குனதுக்கு, இல்லை ஜெகதீஸ்வரனை வந்து ஒதுக்கி வச்சதுக்கு இதுதான் காரணம் சொல்ல வேண்டியதானே? எதுவுமே இது வரைக்கும் சொல்லப்படலை. இல்லை அதாவது அரசியல் புரசலான காரணங்கள், இந்த மாதிரி கீழ்ப்படியாமல் இருக்கிறது, நீங்கள் காலில் விழ மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து விஜய் என்றைக்குமே அதை எதிர்பார்க்க மாட்டார். புஷியானந்த் காலில் விழுறது இல்லை, நான் என்றைக்கும் விழுந்ததில்லை, யார் காலையுமே நம்ம விழுந்ததில்லை. ஏன் அவர் இந்த காலில் விழுந்தது இருக்குது? அதான் சொல்கிறேங்க, எல்லா இடத்துலையும் தான் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கார் அவர். இந்த கட்சி என்னுடைய கட்சி, இந்த கட்சி என்னுடைய கட்சி, நான் தளபதியை தேவைப்பட்ட இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன், அவ்வளோதான். அவரோட தேவைக்கு பயன்படுத்திக்கிறேன். ஆமாம், வேற எப்படி சொல்கிறதுங்க? நீங்கள் சினிமாவில் இருக்கும் போது வரைக்கும் ஓகே, முழு நேரம் ஆகிட்டார்ல, இந்த கட்சியோட முகமாக விஜயில் வரணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு பனையூர் அலுவலகத்துக்கு விஜய் வந்து உட்கார்ந்தால்தான் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். நான் வந்து பனையூர்ல இருந்து கிளம்புறதே ஒரு செய்தி, கிளம்பி விட்டார், பனையூரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார், கதவு திறக்கப்பட்டது இல்லையா? செய்தி இல்லையா? அது செய்தி. அதான் சொல்றேங்க, உங்களோட ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகிற செய்தியா? காலைல நீங்கள் வர்றீங்க, இந்தியா கிளப்ஸுக்கு நீங்கள் கிளம்பி விட்டீர்கள், உங்களோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்க ஆஃபீஸ் தானே நீங்கள் வர்றீங்க. நீங்கள் அதை ரெகுலராக வந்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக முதல்ல மாறுவீங்க. ரெகுலராக வரணும், என்ன லெட்டர்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும். அறிவாலயம் போகிறது செய்தி கிடையாது, கிடையாதுங்க. எப்படி கிடையாது இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் அவங்க என்னென்னா, பல நேரங்களில் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இவர் வந்து ஜெயலலிதா மாதிரி, இவர் அவங்க கம்பேர் பண்ண சொன்னேன். நீங்கள் ஆரம்ப கால ஜெயலலிதா உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த கட்சியில் இருக்கிற யாருக்குமே எம்ஜிஆரையும் தெரியாது, ஜெயலலிதா தெரியும். சில பேர் ஆதரவு ஜன பல அவர் எம்ஜிஆர் மாதிரிங்க. ஓகே, ரசிகர் பட்டாளம் இருக்குது, கூட்டம் கூடுது, எம்ஜிஆர் மாதிரி. ஆனால் எம்ஜிஆர் எவ்வளோ உழைச்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் பேசியிருக்காரு. நேற்று ஒரு முக்கியமான ஒருத்தவங்கள்ட்ட பேசி அவங்க சொல்கிறாங்க, தலைவர் வந்து ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் பேசுகிறாங்க, அவருக்கு ஈக்குவலாக SSR பேசினார். இத்தனை கூட்டங்களும் பேசிய பிறகு தான் கட்சியை அவர் ஆரம்பிக்கிறார். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை கூட்டம் பேசியிருக்கீங்க? மாநாட்டில் பேசியிருக்கீங்க, அதற்கு பிறகு அம்பேத்கர் எல்லாருக்கும் தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டில் கொஞ்சம் நேரம் பேசுனீங்க, அப்புறம் இப்போ பரந்தூரில் பேசுனீங்க, இப்போ 4 தடவை பேசிட்டு நான் வந்து எம்ஜிஆர்னு சொன்னால் மக்கள் நம்புவாங்களா? எம்ஜிஆர் கட்சியை விட்டு பிரிந்து வரும்பொழுது அவர் கூட MLA வந்தாங்க, MP வந்தாங்க, சபாநாயகர் வந்தார், எல்லாரும் வந்தாங்க. எம்ஜிஆர் கிட்டத்தட்ட பாதி கட்சியை கூட்டிகிட்டு வந்தார். வைகோவும் அதே மாதிரி பாதி கட்சியை கூட்டிகிட்டு வந்தார். எவ்வளோ மாவட்ட செயலர்லாம் வந்தாங்க. அப்படி வந்தவர் எம்ஜிஆர். உங்களை நோக்கி யார் வந்தாலும் நீங்கள் அவங்கள கதவை சாத்தி வெளியே போன்னு சொல்கிறீங்க. இந்த விமர்சனத்தை எல்லாருமே வைக்கிறாங்க. நிறைய பேர் கட்சிக்கு வர தயாராக இருந்தாங்க. நிறைய பேர் கட்சிக்கு வந்து இது பண்ண காளியம்மாள், மருதலகராஜன் நிறைய பேர்கள் அடிபடுது.
யாரையுமே இவங்க கட்சிக்குள்ள நீங்க விமர்சனம் வைக்காம புசி ஆனந்த் யாருக்குள்ளே விட மாட்டாரு, ஜான் ஆரோக்கியசாமி யாரையும் விட மாட்டாரு, வந்தா தங்களோட இடம் போயிடுமோன்னு பயப்படுறாங்கன்ற மாதிரியான விமர்சனத்தை நிறைய மூத்த பத்திரிகையாளர் வைக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படிதான் இருந்தது. உண்மைங்க. நீங்க பேசுன சில விமர்சகர்கள், நான் யார் நீங்க 2 பேர் சொன்னீங்க, நான் எந்த பேர் சொல்ல விரும்பல. நீங்க பேசுனதுல சில பேர் அவர்களே விரும்பினார்கள், நம்ம கட்சிக்கு போகலாம், நம்ம கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு போனாங்க. நீங்கள் ஐயனாதன் கூட இப்போ சில பேட்டிகள்லாம் அவர் வந்து பொறுப்பு கேட்டார், அவர் கொடுக்கல, அதனால போய் எகென்ஸ்டாக பேசுகிறாரு. இல்லை, அவர் பொறுப்பே கேட்கல. நான் சொல்கிறேங்க, பொறுப்பே கேட்கல. அவர் வந்து என்கிட்ட சொன்னது, நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நான் பல நேரங்களில் ஜான்ட்ட சொல்லியிருக்கேன், ஐயனாதனியாக்கு அப்படி ஒரு தாட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவர் வந்து, ஏன்னா ஒரு சீனியர் ஸ்போக்ஸ் பர்சன் வேணும்ன்றதை என்கிட்ட பல தடவை சொல்லுவார். அவருக்கு அந்த ரோல் ஓகேனா சீனியர் ஸ்போக்ஸ் பர்சனாக அவர் போடுங்க, அவர் ஹேண்டில் பண்ணுவாருங்க, நல்லாயிருக்கும். நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன். ஐயனாதன் என்ன சொன்னார்னா, நான் விஜய் அவர்களை பார்த்துட்டு வந்த பிறகு அவரே கூட என்னை பத்திரிகையாளராக இருந்து சப்போர்ட் பண்ணுறதா சரின்னு நினைக்கிறார் போல ஜெகதீஸ்வரன். எனக்குமே அந்த ரோல் தான் கம்ஃபர்டபுளான ரோல். கட்சிக்குள்ள நான் வந்து பொறுப்பெடுத்தேன், அது வேறு மாதிரி ஆகிடும். ஏற்கனவே எனக்கு வந்து சில அனுபவங்கள் இருக்குது, நான் அதை பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னார். அவர் என்ன எதிர்பார்த்தா நான் ரொம்ப இதாக சொல்கிறேன். சில அறிக்கைகள் நம்ம எழுதி கொடுக்கணும். உதாரணத்துக்கு அரிட்டாப்பட்டியில் ஒரு பிரச்சனை அவர் செஞ்சாருங்க, அதனால் சொல்கிறேன். அரிட்டாப்பட்டி எனக்கு அறிக்கை அனுப்புனார். நான் விஜய் தரப்பில் வேறு யாரோ நம்பர் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு அமிச்சேன். இது என்ன ஜெயிச்சு நடக்க மாட்டேங்குதுன்னு. சார் நடக்காது, நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நடக்காது. வரிசையாக அவர் அறிக்கை எழுதுறாரு, தன்னோட கருத்துக்கள் எழுதுறாரு, பல நேரங்கள் எதை எழுதிக்கிட்டே இருக்காரு, எழுதி அனுப்புறாரு. ஸோ அவருக்கு அந்த நேரத்தில் தான் இது என்ன இது கட்சி, விஜய்கிட்ட பேசினா அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணார். அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணார், புத்தகங்கள்லாம் கொடுத்தேன், வாங்கிக்கிட்டார், இதெல்லாம் படிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் படிக்க வேண்டாம், நானும் ஜெகதீஸ்வரன் அந்த கதையெல்லாம் சொல்கிறோம். அவர் என் பேர் சேர்த்து சொன்னார், நானும் வந்து கதையாக சொல்கிறோம், நீங்கள் அந்த கதைகளாக கேட்டுக்கிட்டு நீங்கள் வெளியே போய் பேசுங்கன்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா நீங்கள் வந்து சினிமாவிலேருந்து வந்திருக்கீங்க, அந்த ஸ்கிரிப்டெல்லாம் கேட்டு நீங்கள் பழகிருப்பீங்க, அதனால் நீங்கள் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். நல்லா பேசலாம், நல்லா ரிசீவ் பண்ணார். அந்த இடத்துல பேசும்போது சொன்னார், அதிமுகவோட கூட்டணிக்கு போயிடுவோம், ஆனால் நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு அவர்கிட்டே கேட்டேன். இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க, இவங்க அப்படி தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னார். அது உடஞ்சது போது தான் அவங்க ரொம்ப நம்மளோட பெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த கூட்டணி ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜியை போய் ஐயனாதன் உடச்சி விட்டாருன்னு சொல்லிட்டு தான் அவர் கெயின்ஸ்ட் ஆட்களை இறக்கி விட்டு அவர் பொறுப்பு கேட்டார். அவர் பொறுப்பு கொடுக்கறதுனால இப்படி பேச வட்டார். அவர் என்றைக்குமே பொறுப்பே கேட்கல. அவர் பொறுப்புக்கெல்லாம் அவர் ரெடியாகவே இல்லை. அவர் உள்ளே நான் வரலைங்க, எனக்கு வெளியே இருந்து இந்த மாதிரி. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா, நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லைங்க, ஒரு விவாதத்துக்கு போகிறோம், பல பத்திரிகையாளர்களும் விஜயை வந்து எதிர்த்து பேசுகிறாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், ஏன் எல்லாரும் இவ்வளோ எதிர்க்கிறீங்க, புதுசாக ஒருத்தர் வர்றவரை, அப்போ நம்ம ஆதரிச்சு பேசணும், அந்த நிலைக்கு நான் அப்படி தான் வர்றேன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதில் எங்கே வந்தேன்னா, நானும் ஐயாவும் பரந்தூருக்கு போனோம். ஸோ பரந்தூருக்கு போனதில் மேபி ஐயனாதன் ஐயா கூட போனதை விட அவங்க சிக்கலாக இருக்கலாம். அப்போ அவர் ஏதாவது சொல்லியிருப்பார், விஜய் எனக்கு அப்போ தான் தெரியும் விஜய் அவர் சந்திக்கிறார், அதெல்லாம் தெரியும். அப்போ அதெல்லாம் கேட்டிருப்பாங்க, கேட்டுட்டு கூட அமைதியாக இருக்கேன். அப்பயும் நான் என்னென்னா, அவர் சந்திச்சிட்டாரு, என்னை சந்திக்க வைங்க, நான் கேட்கல. அப்பயும் சரி நடக்கும் போது நடந்துக்கிட்டு விடுங்க, நீங்கள் 2-3 இது நீங்கள் சேப்பே விஜய் சந்திச்சு உங்கள் தரப்புல இருந்து ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை, எங்கே அது வாய்ப்பே கிடைக்கல. இல்லை, நீங்கள் சந்திச்சதே இல்லையா? சந்திச்சது இல்லைன்னா மறுபடியும் அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகிட்டு. சந்திச்சது இல்லைன்னா பார்த்துருக்கேன், கோட்டு படத்தில் பல படங்கள்ல பார்த்துருக்கேன். நான் பார்க்கறது சொல்லலை, சந்திச்சது. வாங்க ஜெகதீஸ்வரன் உட்காருங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, கட்சி எப்படி போய் இந்த மாதிரியான கான்வர்சேஷன் இல்லை இல்லை. நான் வந்து ரொம்ப க்ளோஸாக பார்த்ததுன்னா அந்த அம்பேத்கருடைய ஈவெண்ட்டில் தான். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் 2வது சீட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் கை கொடுத்தாரு, நான் 3வது சீட்டில் உட்காந்துருந்தேன். அது வரைக்கும் தான் பார்த்தேன், நான் கை கூட கொடுத்ததில்லை. நான் வந்து அந்த அளவுக்கு பார்த்தேன். நீங்கள் கட்சி அங்கே பனையூர் ஆஃபீஸில் தானே இருப்பீங்க, அந்த சமயத்தில் அவர் வந்ததே இல்லையா? விஜய் எப்போ ஆஃபீஸ் வந்திருக்காரு? இன்னும் நானும் பனையூர் ஆஃபீஸ்லாம் போனதில்லை. நான் இது வரைக்கும் ஒரே ஒரு இந்த மாநாடு பஞ்சாயத்து நடந்துச்சு இல்லையா, அதுக்காக மட்டும்தான் நான் ஆஃபீஸ்க்கு போனேன். நான் எதிர்பார்த்தது ஒன்றுங்க, நான் வந்து உண்மையிலேயே ஒரு செய்தி தொடர்பாளர் இருக்கும்போது சரி ஆஃபீஸ்க்கு டெய்லி வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உட்காந்து நம்ம ப்ரெஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ப்ரெஸ்ஸோட வார் ரூம் எப்படி இருக்கும், செய்தி தொடர்பாளர்கள் சீஃபாக உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து என்னென்ன பதிவுகள் வரணும், டிவி ஒரு 4 டிவி இருக்கும் பார்த்துட்டு, அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். அதனால் கேட்டேன் வரட்டா, பிரதர் தட் வில் நெவர் ஹேப்பன் இன் திஸ் பார்ட்டி. இந்த பார்ட்டியை பற்றி இன்னும் புரிஞ்சுக்கணும், இட்ஸ் கல்ட் பேஸ்டு பார்ட்டி. எது கேட்டாலும் ஒரே வார்த்தை, இட்ஸ் கல்ட் பேஸ்ட். சரிங்க, கல்ட் அது என்ன அர்த்தம் அவர்கிட்ட தான் கேட்கணும். கல்ட் பேஸ்டு பார்ட்டியாக இருந்தாலும் நீங்கள் ஆட்சிக்கு தானே வர போகிறீங்க, நீங்கள் வந்து யூஎஸில் போய் நீங்கள் ஏதாவது ஆக போகிறீங்களா, பிரசிடென்ட் ஆக போகிறீங்களா, இல்லை இங்கே தானே ஆட்சி அமைக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் பத்திரிகை அறிக்கைகள் கொடுக்கணும்ல, தேவைப்பட்ட நேரத்தில் கொடுப்போம் பிரதர், எல்லா இடத்துக்குலாம் கொடுக்க மாட்டோம். நான் சொன்னேன், நீங்கள் அப்படி செயல்பட முடியாதுங்க, இந்த சமுதாயமே உங்களை ஒரு சமயத்தில் தள்ளும். இப்போ நீங்கள் ஏன் அஜித்குமாருக்கு கொடுக்குறீங்க, நீ வாய்மொழிட்டதையே நான் அடிப்பான், என்னையா நீ கட்சி நடத்துறேன்னு கேட்பேன். இப்போ கேட்டாங்கல்ல, இப்போ ஏன் அவர் விஜய் அவர்கள் ஏன் அந்த களத்துக்கு வர வேண்டிய அவசியம் எங்கிறது ஏற்படுது, விஜய் என்ன பண்ணுறாருங்க, சாதாரணமாக கேட்குறாங்கல்ல, நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தோம், நார்மலாக பேசுகிறாங்களா, நம்ம தொய்வன் முதல்ல கூட சொன்னது அதான் காரணம். மக்கள்கிட்டயே வந்து எவ்வளவோ எதிர்பார்த்தாங்க, என்னென்னமோ செய்ய போகிறாரு, பெரிய சாகசக்காரராக இருப்போம்னு நாங்கள் நினச்சோம், எதுவுமே செய்யாமல் இருக்காரு. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் சமீபத்தில்
அரசியல் ரீதியாக ஒரு நேர்காணலில் ஆதவர்ஜனா பேசும்போது ஏற்கனவே 25% வாக்குகளை என்ஷோர் பண்ணியாச்சு. விஜய் நீங்கள் இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க, ஆனால் என்ஷோர் பண்ணி விஜய் களத்துக்கு வந்துட்டாரு, மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இன்னும் 10%. ஸோ 35% வருது, ஆட்சியை பிடிக்கிறோன்றாரு. அப்புறம் மக்கள் தொய்வடைஞ்சிட்டாங்க. அப்புறம் எதுக்கு போய் கூட்டணிக்கு நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க? கூட்டணி தான் இல்லன்ட்டாரு விஜய். விஜய் இல்லன்ட்டாரு. சரி, இப்போ வரைக்கும் நீங்க அதிமுகவை விமர்சிக்க கூட தயங்குவதற்கான காரணம் என்ன? அதிமுக விமர்சிக்கணும் சார். திமுக தான் சரி, ஏன் விமர்சிக்காம இருக்கணும் நான் கேக்குறேன். எதுக்கு அவங்க சரிங்க அவங்க பவர்லெஸ்ஸா இருக்கறவங்க அதிமுக எதிர்க்கட்சிங்கறத ஒத்துக்கிறீங்கல்ல? அதிமுக தான எதிர்க்கட்சி. அவங்க அதுவும் ஒத்துக்கல சார். அவங்க பவர்லெஸ்ஸா இருக்காங்க. நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். பவரா இருக்கிற திமுகவை நாங்க கவுண்டர் பண்றோம். ஓகேங்க, நீங்க வந்து அதாவது அரசியல் எதிரி, கொள்கை எதிரி சரிதாங்க. சரி, ஊழல் பத்தி உங்களுக்கு பார்வை இருக்குல்ல? திமுக ஊழல் கட்சி தானே உங்களை பொறுத்த வரைக்கும். பாஜக ஊழல் கட்சி தானே. அதிமுக ஊழல் கட்சியாவே தண்டிக்கப்பட்டிருக்காங்களே, அதையே சொல்ல மறுக்கிறீங்க. அது இப்படி நான் ஒரு கேள்வி கேட்டா, இல்லைங்க அந்த 29C வந்து பெசன்னர்ல இருந்து மயிலாப்பூருக்கு போங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அப்படிதான் பதில் சொல்றாங்க. அந்த கட்சியில இருந்து வர பேசுற எல்லாருமே. அதிமுக சிம்பிளான ஸ்ட்ரைட் அண்ட் கொஸ்டின், பைனரியா சொல்லுங்க, எஸ் ஆர் நோ. அதை பத்தி நாங்கள் பேச மாட்டோம். சரி, அதிமுக வந்து எது குறித்தும் நாங்கள் பேசுவதற்கு தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ என்ன ஒரு அர்த்தம் வரும்னா, அதிமுக நாங்கள் இப்போ நடுவில் சீமான் அவர்கள்ட்ட கேட்டாங்க. அதாவது இவர் எடப்பாடி குறித்து ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணார், அதுக்கு ஒரு மன்னிப்பெல்லாம் கேட்டார். அப்போது சீமான் அவர்கள்ட்ட கேட்டாங்க, அவரா என்ன கூட தான் டெப்யூட்டி சிஎம் ஆக்குறேன்னு சொல்லி சொன்னார். அதை ஒரிஜினல் என்ன பிளானோட வந்தார்? சீமான், விஜய், விசிக, பாஜக மாடலில் போயிடலாம், அண்ணன் திருமா ஒரு டெப்யூட்டி சிஎம், விஜய் ஒரு டெப்யூட்டி சிஎம், சீமான் ஒரு டெப்யூட்டி சிஎம், எடப்பாடி தலைமையிலான ஆட்சி. இப்போ 35% இருக்கின்ற விஜய் அவர்கள் ஏன் ஒரு சபார்டினேட்டாக முதல்ல போகணும்னு இந்த கட்சியில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க? அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட வேண்டியதானே. 35% ட்ரைகானர் கான்டெஸ்ட்னா நீங்கள் சிஎம்ங்க, மும்முனை போட்டி தானே. திமுக ஒரு முனை, அதிமுக ஒரு முனை, தவேக ஒரு முனை. 35%ன்னா நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல வரும்போது 4 முனை போட்டி. அவர் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினாரு? 30க்கும் குறைவான பொருள் தான் வாங்கினாரு. அப்போ நீங்கள் 35னா நீங்கள் கன்ஃபார்மாக சிஎம். நீங்கள் வந்து 150 சீட்ஸ் அபோவ் ஜெயிச்சுட்டு வரலாமே. நீங்கள் இனிமேல் இந்த ஓடிட்டு இருக்குல்ல, போக்குவரத்துறை மந்திரி யார், முதலமைச்சர் யார்னு எழுதிட்டு இருக்கு, அதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் இன்னும் கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏன் வந்து அதிமுக விமர்சிக்கவே கூடாதுன்னு நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அதிமுக நம்ம ஏன் விமர்சிக்கணும்? ஏன்னா இங்கே அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருச்சு, அதிமுக வீக்கா இருக்கு, பாஜகவோட கூட்டணி வச்சல சில தொண்டர்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. இந்த சமயத்தில் அதிமுகவை நம்ம ஏன் விமர்சிக்கணும்? அமைதியாக இருந்தாலே அந்த அதிருப்தியில் இருக்கிற தொண்டர்கள் திமுக ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம்ல. இல்லைங்க, நீங்கள் இப்போ இதிலே கூட பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அந்த பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியுடன் நாங்கள் கூட்டணி போக முடியாதான் நீங்கள் சொல்லுங்க. உங்கள் ஸ்டாண்ட் அப்படி தான் இருக்கணும். என்டிஏக்குள்ள நான் போக மாட்டேன், என்டிஏக்குள்ள போக மாட்டேன்னு நீங்கள் சொல்லணும். அப்படிதானே புரிஞ்சுக்கணும். பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா பாஜகவோட கூட இருக்கிறவங்க இல்லை. அதில் என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, டிசம்பருக்கு பிறகு இது மாறப்போகுது, கூட்டணி உடையும் சார். செயற்குழுல தனியா தான் நிக்க போறேன், முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு உடையும். திரும்ப கூட்டணிக்கு போனா அவங்களுடைய எண்ணம் வந்து இது உடையும், நிச்சயமாக உடையும். இல்ல என்ன சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க சார்? இப்ப நான் தான் சிஎம் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு விஜய். அதுதான் அந்த கேள்வி இருக்கு. அவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க? ஒருவேளை இவங்க ஆசைப்படி உடைஞ்சா கூட எடப்பாடி பழனிசாமி எப்படி சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவாரு? 24ல நான் கூட்டணி இல்லை, 25ல கூட்டணி, 26ல கூட்டணி இல்லைன்னா மக்கள் வந்து எப்படி அதை ஏத்துக்குவாங்க? அப்ப லாஜிக்கா அதை அடிபட்டுறது இல்ல, அப்ப தனியா தான் அடிக்க போறாங்க. இல்ல இன்னும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கு நான் ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கு, இது வந்து அதிமுகவுடன் சேர்ந்தால் அவர் நிச்சயமாக சிஎம் ஆயிடுவார், ஒரு டெப்யூட்டி சிஎம் ஆயிடுவார். பழைய கதை தான். நீங்கள் வந்து மாநாட்டுக்கு போது பேசினாங்க இல்லையா, 80 சீட்டு 60 சீட்டு டெப்யூட்டி சிஎம் இதெல்லாம் பேசிட்டாங்கன்னு வந்துச்சு இல்லையா. அப்பொழுது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அவர் 117 ஒரு நெரேட்டிவ்லாம் கொண்டு வந்தாங்க. பட் எல்லாத்தையும் எடப்பாடி அவர்கள் பார்க்கும் பொழுது இல்லை, அது சரியில்லை, அந்த கட்சி அவர் மாவட்ட லிஸ்ட் எல்லாம் வாங்கி பார்க்குறாரு, வாங்கி பார்க்குறாரு, இபிஎஸ் எல்லாமே பார்க்குறாரு. என்னப்பா இது என்ன மாடச்சலர் போட்டு வச்சிருக்காங்க? நாங்கள் ஏதோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பல பேர் நீங்கள் கூட கேட்டீங்கல்ல, எல்லா கட்சியிலேருந்து வந்தவங்க உண்மையாக போயாண்டு அந்த மாதிரி ஆட்கள்லாம் யாரும் வரப்போறாங்க போல இருக்கு, பெரிய ஜாம்பவான்கள்லாம் இங்கே வரப்போறாங்க போல இருக்கு. இந்த ஜாம்பவான்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா பயங்கரமான மாடச்சலர்கள் இருக்காங்க, நம்ம இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு சரி அவங்கள வந்து அக்காமடேட் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பாரு. இது ஒன்றில் தூக்கி போடுப்பான்னு போட்டார். அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. அவருக்கு ஒரு சரி, அப்போது நம்ம எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குன்னு தெரியாத விஜய் கூட நம்ம ஓட்டு சதவீதம் தெரிஞ்ச பாஜக, அதுவும் ஒரு காரணம். அவருக்கு சில அழுத்தங்களும் இருக்குது, அதை சேர்த்து இதுவும் ஒரு அழுத்தமாக அவர் போகுது. சரி, நம்ம அப்படி போயிடலாம் அப்படின்னு வர்றாரு. நீங்கள் ஒருவேளை சரியான மாவட்ட செயலாளர்களை போட்டு சரியான கட்டமைப்பை ஏற்படுத்தியிருந்தால் உங்கள் ஆசைப்படியே ஓகே, இந்த தேர்தல் வந்து நாங்கள் டெப்யூட்டி சிஎம் தான், 2031 தான் எங்கள் டார்கெட், அதை கூட நீங்கள் இது பண்ணியிருக்கலாம். இப்போ நான் உண்மையிலே அது உள்ளே இருந்தால் கூட நான் அது மறுத்தெல்லாம் பேச போகிறேன். நான் ஒன்று எனக்கு கோவப்பட்டு இல்லைங்க நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு தான் வந்திருப்பேனே தவிர,
இல்லை எனக்கு இது ஓகே தாங்க, நான் செய்தி தொடர்பாளராக அதை ஆதரிச்சு பேசணுமா, நான் பேசிட்டு போகிறேன், இந்த ஸ்டாண்டு தான் நான் எடுக்க முடியும். இது ஜெகதீஸ்வரன் இப்படி பேசிடுவார் அதனால் அப்படிலாம் கிடையாது. செய்தி தொடர்பாளர் தானே, நான் சாதாரண செய்தி தொடர்பாளர் தானே, அவ்வளோதான். இப்போ நான் ஒரு லாஜிக் சொல்கிறேன். இப்போ என்னன்னா, இப்போ மதுரையில் மாநாடு, அதுக்கப்புறம் மக்களை சந்திக்க போகிறாரு, தொடர்ச்சியான மக்கள் சந்திக்க போகிறாரா? ஆமாம், ஆதவர்ஜுனா தான் சொல்கிறாரு. ஆதவர்ஜுனா வந்து பிடி பேட்டியில் என்ன சொன்னார், ஜூன்ல இருந்து எங்களோட பயணம் துவங்குதுன்னாரு. ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தான் எங்களுக்கான காலகட்டம். இதை பிடியா தந்தியான்னு தெரியல, ஏதோ ஒரு பேட்டியில் சொன்னார். ஜூன் டு டிசம்பர், ஜூன் மாதம் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஜூலை மாதத்தில் ஓகே ஒரு போராட்டம் பண்ணிட்டீங்க. நாங்கள் பண்ணுற போராட்டங்கள்லாம் வித்தியாசமான போராட்டங்களாக இருக்கும். கணக்கெடுத்து எப்படி சார் போராட்டம் அப்பெல்லாம் சொல்லலைங்க. நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் திரும்பி பார்க்குற அளவுக்கு வேலைகள் செய்வோம்னு சொன்னீங்கல்ல. செயற்குழு கூட்டம் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கூட என்ன செய்தி கசியுது, ஆகஸ்ட் 14 அவர் களத்தில் வரப்போகின்றார் சொன்னாங்களா? செயற்குழு கூட்டம் முடிஞ்ச பிறகு என்ன சொன்னாங்க? இல்லை செப்டம்பர்ல ஆகஸ்ட் செப்டம்பர் ஆயிடுச்சு. இதே தானே ஆகுது. ஜனவரி பிப்ரவரி ஆச்சு, பிப்ரவரி மார்ச் ஆச்சு, மார்ச் ஏப்ரல் ஆச்சு. அதுக்கு தான் உங்களுக்கு பிளாக் பஸ்டரா நீங்க மக்கள் சந்திப்பேன் அதான் மாநாடே இருக்கே அப்படின்ட்டாரு. ஆகஸ்ட் 25 மாநாடு அறிவிச்சிட்டாரு. செப்டம்பர்ல மக்கள் பயணம். அவருடைய மக்களுடைய எழுச்சியை பார்த்து அதிமுக கூட்டணியை உடைச்சிக்கிட்டு விஜய் கிட்ட வரலாம், அதன் மூலமா நம்ம ஒரு பழைய ஃபார்முலாவை ஒர்க் பண்ணலாங்கிறது ஒரு நல்லபடியா நடக்கட்டும். இன்னொன்னு, மக்கள் செல்வாக்கு நமக்கு ஒருவேளை அதிகமாச்சு அப்படின்னா, நீ எதிர்பார்க்காத விட அதிகமா ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆகுது, மக்கள் எழுச்சி இருக்குன்னா தனியாவே நிக்கலாம் அப்படின்ற, எப்படி பார்த்தாலும் இது தாவேக்காக்கு லாபம் தானே. மக்கள் எப்படி இருந்தாலும் மக்கள் செல்வாக்கு வந்துச்சுன்னா தனியாவும் நிக்கலாம், அதிமுகட்டையும் பார்கெயின் பண்ணலாங்கிறது கண்டிப்பாங்க. ஆலோசனை போடுற பிளான் பக்கவா தான் இருக்கு. மாநாடு பிளான் ஓகே தான். ஆனா நீங்க மாநாட்டுல உங்களை சந்திக்கிறதுக்கு மக்களை பல இடங்கள்லேருந்து வர வைக்கிறீங்க, அது தப்பெல்லாம் இல்லை. அது மாநாடு ஃபார்மெட் அதுதான். நீங்கள் பண்ணுற மக்கள் சந்திப்பு தான் முக்கியம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த உண்மையிலேயே களத்தில் இறங்கி, இப்போது டெல்டாவில் போய் மக்களை சந்திக்கிறேன், டெல்டாவில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறேன், காவேரி சிக்கல் பற்றி பேசுகிறேன், இங்கே கடைமடை வரைக்கும் தண்ணி வராத பேசுகிறேன், நெல் மூட்டைகள் ஏன் வந்து வெளியே காஞ்சி கிடக்குன்னு பேசுகிறேன், இதெல்லாம் பேசினாருன்னா ஓகே. மக்கள் அப்போ விவசாயிகள் எப்படிங்க உங்கள் பக்கம் வரும்? இப்போ பரந்தூரில் பேசும்போது நீங்கள் பரந்தூரில் கூட எல்லா விவசாயிகளும் வந்துருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நீர்நிலைகள் அங்கே இருக்கிற விவசாயிகள் தான். ஒட்டுமொத்தமாக விவசாய பிரச்சனைகள் பேசும்போது தான் அவங்க பக்கம் வருவாங்க. நான் டெல்டாவில் பிரச்சனை முடிச்சிட்டேன், அடுத்த கடலோர மாவட்டங்களாக ட்ராவல் பண்ணுறேன், கடலோர மாவட்டங்களில் மீனவர் பிரச்சனைகள் என்னென்னு பேசுகிறேன், இன்றைக்கி இருக்கிற மீன்பிடியில் இருக்கிற சிக்கல் என்னென்னு பேசுகிறேன். இதெல்லாம் நீங்கள் பேசினாதான் ஓகே, உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்குது எல்லாத்துலேயும் அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகும். இங்கே மாநாட்டில் மக்கள் வந்து என்னை பார்த்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த முதல் மாநாடு இப்போ சரி, பாதி பேர் ரசிகர் கூட்டமாக தான் இருக்காங்க. விஜயை நான் பார்க்கணும், பாதி பேர், நான் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமான சொல்லல, பாதி பேர் அந்த ரசிகர் நான் அவரை பார்க்கணும், அவருக்கு தரிசனம் வேணும் எனக்கு, அது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கே தவிர நம்ம கொள்கை தலைவர்னு அறிமுகப்படுத்து. முதல் மாநாட்டுக்கு பேர் என்ன? கொள்கை பிரகடன மாநாடு. அந்த கட்சியில் இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த கொள்கையை தெரியும் சொல்லி கேளுங்க. எல்லாத்துக்கும் தெரிய வேணாங்க. கட்சியோட மேல ஒரு 5 பேர் உட்காரிக்கிறாங்கல்ல, அந்த 5 பேரை மட்டும் கேளுங்க. 5 பேருக்கு எத்தனை பேர் தெரியும் கேளுங்க. அந்த புக்கை ஃபுல்லா யாராவது படிச்ச ஒரே ஒரு நபர் சொல்லுங்களேன் அந்த கட்சியில. கொள்கை பிரகடன மாநாடுன்னு தானே நீங்க சொல்றீங்க. கொள்கை பிரகடன மாநாடுன்னு சொல்லி தான் எல்லா இடங்களையும் பயங்கரமா போஸ்டர் சொல்றீங்க. கொள்கை பிரகடனம், கொள்கை பிரகடனம். அந்த கொள்கை குறித்து எத்தனை விவாதங்கள் நடந்துச்சு? இப்படிலாம் விட்டுருங்க, நான் வந்து கேட்கறது எப்படி தப்பா கூட இருக்கலாம். எத்தனை விவாதங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைக்காக நடந்தது? திருமாவளவர்கள் கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை கையில் எடுக்கிறீங்களேங்கிறதெல்லாம் வந்துச்சே தவிர கொள்கை குறித்து எத்தனை பேர் பேசினார்கள்? சிம்பிளா சொல்லிட்டாங்க. திமுக கொஞ்சம் எடுத்திருக்காரு, நாம் தமிழர் கொஞ்சம் எடுத்திருக்காரு, ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொள்கையை எழுதி முடிச்சிட்டீங்க. அது கூட முழுக்க யாரும் படிக்கவே இல்லை, மற்ற கட்சிகள் கூட படிக்கல. ஏன்னா நீ கொள்கை பிரகடன மாநாடு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்துட்டு நீ கடைசி வரைக்கும், நான் இப்படி கேட்குறேன், கொள்கை புத்தகம்னு ஒன்று இருக்கா தமிழக வெற்றி கழகத்தில்? இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு செய்தி தொடர்பில் எனக்கு கொடுத்ததே கிடையாது. PDF ஃபைல் ஒன்று அனுப்புனாங்க, அதனால நிறைய தப்பும் தவறுமா இருந்துச்சு. பட் ஒரு கொள்கை பிரகடன புத்தகங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்களா? உங்களுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற அது எத்தனை லட்சக்கணக்கான உறுப்பினர்கள், அவங்களுக்கு உங்கள் கொள்கை பிரகடன புக்கை அனுப்பிச்சிருக்கீங்களா? பட் இது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் இவ்வளோ குறைகள் சொல்கிறீங்க, இது எல்லாத்தையுமே விஜய் தானே மானிட்டர் பண்ணணும். அதுதான் பண்ணலன்னு நான் சொல்கிறேங்க. இப்போது நீங்கள் மீனவர் பிரச்சனையாகட்டும், விவசாயிகள் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் ஜானு ஆரோக்கியசாமியோ, புசி ஆனந்தோ, ஆதவர்ஜுனாவோ, ஜெகதீஸ்வரனோ, லைலாமணியோ, ராஜ்மோகனோ சொல்லி விஜய் இந்த இஷ்யூ என்ன போகுது, இதுக்கு என்ன ரியாக்ஷன், இந்த இஷ்யூ இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கே, இதுக்கு என்ன ரியாக்ஷன், இது நடந்துட்டு இருக்கே, இதுக்கு என்ன ரியாக்ஷன், தலைவர் சைட்ல இருந்து இப்போ நம்ம அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம். கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின், அப்படிதான் நம்ம பார்க்குறோம். விஜய் சைட்ல இருந்து ரியாக்ஷன் வராம நீங்க சொன்னா நான் ரியாக்ட் பண்ணுவேன், நீங்க சொல்லனா நான் அமைதியா இருப்பேன்றதே எப்படி நம்ம அதுதான் சொல்றேன். நீங்க பல இடங்களிலும் விஜய் வெளிப்பட வேண்டும் தான் நான் சொல்றேன். அவர் வெளிப்பட மாட்டேங்கிறார். ஏன் வெளிப்பட தயங்குறாரு தெரியலங்க, அது தெரியல. அது அவர் தான் சொல்ல வெளிப்பட்டா எக்ஸ்போஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அது தெரியல, உண்மையில எனக்கு தெரியல. இல்ல நாங்க வந்து ரொம்ப லேட்டாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும், மக்கள் முன்னாடி வந்து மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கடைசியாக தான் வச்சுக்கணும்? ரொம்ப அப்படி எப்படி களம் மாறாது, மாறவே மாறாது. நீங்கள் எல்லாம் மாறிடுச்சுங்க. இப்போது நீங்கள்
ரஜினிகாந்த் அவர்கள் மேலே வைக்கப்பட்ட விமர்சனமே என்ன, ரொம்ப லேட்டாக வந்து நேராக சிஎம் சார் டிசம்பரில் கட்சி ஆரம்பிச்சு மாற்றுவோம் எல்லாத்தையும் மாற்றுவோம்னாரு. அவர் கடைசி களத்துக்கே வரல, போயிட்டாரு. விஜய் அவர்கள்ட்ட நான் பார்த்த வேறுபாடுகள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வர்றாருங்கும் போது அப்போ அந்த களத்தை சரியாக பயன்படுத்த போறாருங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. அது மறுபடியும் நானும் அதே ஃபார்முலாக்கு தான்ப்பா போகிறேன், கடைசியாக கொஞ்ச நாள் செயல்பட்டுட்டா போதும், நம்ம நேரடியாக சிஎம் சாருக்கு உட்காந்துடலாம், அது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ நிறைய கருத்து கணிப்புகள் நம்ம பார்க்குறோம். ஆதவர்ஜுனா அவர்களே நாங்கள் எடுத்தவங்க சேலஞ்ச் பண்ணுறவங்கன்றாரு. 15% 25% சாலிடாக கொடுக்குறாங்களே சார். நிறைய கருத்து கணிப்புகள் நம்ம பார்க்குறோம். கொடுக்கலாங்க, நான் தான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு இளைஞர்கள் வாக்குங்கிறது அபரீதமாக அவருக்கு இருக்குது. 25% எங்கிருந்து சார்? 25%ங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ இன்னைக்கு நேற்று 20 வச்சுக்குவோம் சார். 15 25 நடுவில் இருக்க 20 எடுத்துக்குவோம். 20% வாக்கு எங்க இருந்து வரும்? அதிமுக கிட்ட வருமா, திமுக கிட்ட வருமா, நாம் தமிழர் வருமா? அது வந்து நான் எப்படி யோசிக்கிறேன்னா, கண்டிப்பாக நாம் தமிழர்ட்ட இருந்து வரும். தனிச்சு நின்னா, ஒருவேளை தனிச்சு நாம் கூட்டணிக்கு போயிட்டாருன்னா அந்த வாக்கள் நாம் தமிழருக்கு அதிகமாகும் நான் கணிக்கிறேன். விஜய் விட அதிகமாகும். ஆமாம் ஆமாம், அதிகமாகும். இது பாஜக போன வாட்டி எடுத்த வாக்கு என்டிஏவா ஒரு 18% எடுத்தாங்க. அந்த வாக்கள் பாஜக இருந்து வரும். ஏன்னா பாஜகவில் ஒரு காரணம், சில பேர் அண்ணாமலைக்காக ஓட்டு போட்டேன்னு ஒரு குரூப் இருக்குது. இன்றைக்குமே நயினார் அவர்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்குன்னா அண்ணாமலைக்காக. அப்போ அந்த குரூப் வந்து மறுபடியும் விஜய் அவர்கள்ட்ட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதிமுகலேருந்து வாக்கள் வரும், அதிமுகவில் இருக்கிற அதிருப்தி, நீங்கள் சொல்ல மாதிரி அதிருப்தி வாக்கள் வரும், திமுகலேருந்து வரும், எல்லா கட்சியிலேருந்தே வருங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த 20% வருமாங்கிறது எனக்கு தெரியல. அது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நான் முன்வைக்கின்ற விஷயங்கள் இவை அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்லும் போது அது வரும். அது தேர்தல் அறிக்கையாக இருக்கலாம், இல்லை அதற்கு முன்னாடி பல இடங்களுக்கு போகும்பொழுதும். அவர் இப்போ ஒன்றும் இல்லை, எடப்பாடி சுற்றுப்பயணம் போகிறாரு, இஷ்யூஸ் எடுத்து பேசுகிறாரு, திமுக தேர்தல் அறிக்கை எடுத்து பேசுகிறாரு, இதில் செய்ய மறந்த விஷயங்கள், செய்யாத விஷயங்கள், அதெல்லாம் அவரும் ஊராக போய் மக்களை சந்தித்து பேசினாருன்னா அதெல்லாம் கன்சாலிடேட் ஆகும். இன்றைக்கி அந்த கன்சல்டேஷன் இதுக்கான இல்லை. இன்றைக்கி வந்து ரொம்ப பிளைனாக இருக்கிற இளைஞர்கள் நான் ஓட்டு போடுறேன், நான் காரணம் என்னப்பா, சினிமா கவர்ச்சி தான், வேறு எதுவும் கிடையாது. நேற்று ஒரு டிரைவர் ஒருத்தர் வந்தார், பேசிட்டு வந்தேன், நான் அவர் தான் ஓட்டு போடுவேன். எதுக்கு ஓட்டு போடுவேன், நிறைய விஷயம் செஞ்சிருக்காருண்ணா, எங்கே செஞ்சிருக்கேன், சினிமாலே செஞ்சுட்டாருண்ணா எல்லாம் அப்படிங்கிறான். நான் அவன் தப்பு சொல்லலாம், அவனுடைய பார்வை அது புரிதல் அதுவாக இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. கண்ணை மூடிட்டு நான் அவர் ஓட்டு போடுவேன். பெண்கள் அவர்கள்ட்ட வந்து உண்மையிலே ஒரு சினிமா பிம்பமாக பார்க்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அரசியல் ரீதியாக நிச்சயமாக சொல்லிட முடியாது. அரசியல் ரீதியாக நான் இந்த விஷயம் செஞ்சார், இதுக்காக நான் ஓட்டு போடுறேன்னு யாருமே இன்னும் பேசல. அவர் வரட்டுங்க, அந்த வாக்கு மட்டும் போதாது இல்ல, போதாது. அதுதான் நான் சொல்றேன், அது ஆட்சி வைக்க போதாது. அதனால தான் 6% வரைக்கும் புல் பண்ணி கொடுக்கலங்க. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னைக்கு கேட்டீங்கன்னா, அதாவது எதுவுமே செய்யாட்டி கூட அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். 8% தாண்டிடும். 8 10 வரைக்கும் வரும். என்னோட ப்ரெடிக்ஷனுங்கிறது, நான் ஒரு அரசியல் விமர்சனம் நான் ப்ரெடிக்ட் பண்றது. இதை ஜாஸ்தி பண்றது விஜயோட கையில மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் நீங்க ஏன் மறுபடியும் கூட்டணி இப்போ வெளிப்படையாக பேசும்போது கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் எப்படி கன்வெர்ட் ஆகும்? 15-20 வராமல் எப்படி சீட் கன்வெர்ட் நடக்கவே நடக்காது. நீங்க அதனாலதான் ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் நாங்கள் அதுலேருந்து 50 எடுத்துருவோம், அதுலேருந்து 60 எடுத்துருவோம்னு சொல்லி சொன்னால் கூட ஏன் மறுபடியும் கூட்டணி குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால், இந்த கூட்டணி வந்தாதான் நம்ம வந்து கரையேற முடியும். இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தெளிவா சொல்லிட்டோம், எங்களுடைய செயற்குழு கட்சிக்கு முக்கியமான ஒரு பார்ட், அதுலயே சொல்லிட்டோம் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான், கொள்கை எதிரியோட நம்ம கூட்டணின்றது பேச்சே இடம் கிடையாது அப்படின்னா கண்டிப்பா பாஜக அதிமுக இருக்குன்னா அவங்களும் அந்த போர்ஷனே கிடையாது. அப்ப தனியா தான் நிக்க போறோன்ற முடிவு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கூட்டணி பத்தி பேசுறாங்க, அதிமுக விமர்சிக்க மாட்டாங்க, கூட்டணி உடஞ்சிருமான்னு யோசிக்கிறாங்கன்னு தாவிக்கு எதிராக பேசுறவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. இல்ல 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 நீங்க இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டது பெரிய ஷாக். நீங்க அதுக்கு பிறகுதான் அது விஜய்க்கு சொல்றீங்க, ஒட்டுமொத்த தாவகைக்கு பெரிய ஷாக். ஏன்னா அவங்க உள்ள இருந்தீங்கல்ல, அப்போ உள்ள இருந்தேன். அப்ப என்ன அப்போ என்ன சொல்லப்படாதுன்னு கேட்டீங்கன்னா, இதேதான் ஐயனாதர் ஏட்ட சொன்னதுதான். நம்ம வந்து பிரைமரியா இருப்போம், எடப்பாடி நம்ம கீழே வருவாருன்னு சொல்லி சொன்னார் ஜான். அது எப்படிங்க நடக்கும்? தமிழ்நாட்டில் இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க, இது எப்படி நடக்கும்? எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ கஷ்டப்பட்டு விஜய் அவர்களா இல்லை பிரதர், நீ பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, அவங்களோட பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்னலாம் வெடிக்க போகுதுன்னு பாருங்க. இவர் அப்பப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் வந்து வைக்கிற பாம் வந்து டிக்கிங் பாம், அதை வெடிச்சு அப்படியே சதறி ஜான் சொல்லுவார். அவர் அந்த நான் பெரிய குண்டு வைக்க போறேன், அந்த குண்டு வெடிச்சு என்ன மாதிரியான ஒரு இதை சேதாரத்தை ஏற்படுத்தி பாருங்க. அவர் ஆக்சுவலி அந்த ஆட்சியில் பங்கு கொடுக்குறேங்கிறது பெருசா ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சார். ஒரு எந்த அளவுக்குன்னா ஏதாவது கட்சிகள் நம்ம உடனே திமுக வந்துருவாங்கிற அளவுக்கு அவர் நம்பினார். அதுதான் பெரிய பாம் ஒன்று வச்சிருக்கேன், அது எப்படி வெடிக்குது பாருங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அது வெடிக்கல, அது புஷ்வானம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் அவர் என்ன சொன்னார், அதிமுக பல பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப க்ளோஸாக தெரியும், அதனால் அவர் வெளியே கிடையாது. அவங்களோட வாக்கு சதவீதமே வந்து 18ங்கிறதே 18 கிடையாது, அதோட குறைய போகுது. அவங்க குறைஞ்ச காரணத்தினால நம்மளை நோக்கி தான் வருவாங்க. அது நடக்கவே நடக்காது எப்பயுமே. அது என்ன நான் யோசிக்கிறேன்னா, விஜய் அவர்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிவிட்டு
ரொம்ப லாஸ்ட் மினிட்ல என்ன மாத்திருப்பாங்க, சார் இந்த வாட்டி நம்ம தான் சபார்டினேட்டா போகணும், ஒரு வழி இல்ல, எடப்பாடி ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. பட் ஆனா ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு அந்த ரியாலிட்டி தெரியணும்ல, எப்படி இபிஎஸ் நமக்கு சபார்டினேட்டா வருவாருங்கிறது பேசிக் இல்ல அது. ஏங்க இப்போ இவருமே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தானே. அவர் என்ன சொல்றாரு, 50 வரும் 60 வரும், எங்க இருந்து வரும் நீங்க கேட்கணும்ல. தேர்தல் மிஷினரிக்குனே இருக்கிறவங்க அப்ப 60 எங்க இருந்து வரும், எப்படி வரும், எந்த காரணத்திற்காக வரும்? நான் திமுக பல அறிக்கைகளை திட்டேன்னா வந்துருமா, அதிமுக தொடாமல் இருந்தேன்னா, ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் வேறு வேறு லாஜிக். நான் திமுக திட்டிகிட்டே இருக்கேன், அதனால எனக்கு 50% வரும், அதிமுக திட்டவே மாட்டேன் அதனால 60% வரும். இது என்ன லாஜிக் இது? அப்படிதானே அவர் சொல்றாரு. ஏதாவது ஒரு சைடு நிற்கணும்ல, அது எல்லா சைடும் நின்னா எப்படி அப்படின்னு பார்ப்போம் சார். நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தாவேகா அடுத்தடுத்து விஜய் போராட்டம், மாநாடு, அதை ஒட்டி தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சு ரொம்ப நன்றி சார். Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.